பிஸ்மில்லா. அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய அனைவர்களுடைய அமலையும் ஏற்று அவர்களுடைய செயலை ஏற்று அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து அவர்கள் உலகத்திலும் சிறப்பாக வாழ வச்சு மறுமையிலும் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கணும்னு நான் துவா செய்கிறேன். இன்னைக்கு 1/4/2026 விடிய காலையிலே வந்துட்டோம். தூங்காமல் வந்திருக்க ஒரு 8 நாள் மக்காவில் இருக்க போகிறோம். அதனால் ஒரு நல்லதை இறைவனுடைய அருளை தேடி சுத்தமே அப்படிங்கிறதுக்காக வந்தோம். தாவப் செஞ்சாச்சு. இருந்தாலும் காபத்துல்லாவை செவத்தை கூட என்னால் தொட முடியலை. நான் ஒரு வாலிபால் அப்படி இருந்தும் ஒரு யங் பிளட்டாக இருந்தும் கூட அதை தொட முடியலை. சரியான கிரௌடு கூட்டம், சமாளிக்க முடியல. போட்டி போட்டுட்டு அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகளுடைய மனசை புண்படுத்தியோ அல்லது அவங்கள தள்ளி விட்டுட்டோ என்னால் போகக்கூடிய தைரியமும் இல்லை, நான் அந்த மாதிரி செய்கிறவனும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருளை நான் அதுக்கிட்ட நெருங்காவிட்டாலும் கூட அல்லாஹ் எனக்கும் கொடுக்கணுன்னு அல்லாட்ட நேரத்தில் கேட்குறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன். இப்போ 3:55 என்னமோ பாங்கு ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லிட்டாங்க. 4 மணின்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 5 மணி 5 நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்தில் அடுத்த ஃபஜ்ருடைய வக்து வந்துடும், ஃபஜ்ருடைய தொழுகை வந்துடும். இதில் சுமார் ஒரு 50,000த்துக்கு மேற்பட்டவர்கள் தவாஃப் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் நேற்றே இதை பற்றி சொன்னேன். ஒரு கூட்டம் தவாஃப் செய்யறதுக்கு குறுக்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடம் கிரீன் லைட் இருக்குது, ஹஜருல் அஸ்வதை நோக்கி இருக்கும் அந்த கிரீன் லைட்டு. அந்த இடத்துல நுழைவாங்க. நுழைஞ்சிட்டு ருக்குனுல் யமான்லேயே நுழைவாங்க. நுழையக்கூடியவர்கள் அதுலேருந்து தொடர்ந்து ஒரு 7 ரவுண்டு செய்வாங்க. மூணாங்கலி மோதுவாங்க. எல்லாம் மன்னிப்பு கேட்குறீங்க, எல்லாம் உன்னிடத்துல உதவி கேட்குறீங்க, எல்லாம் செஞ்ச தவ மன்னிச்சுக்க, எல்லாம் எங்களுக்கு உலகத்தில் நல்லா உயர்வாக கூட, எல்லாம் மறுமையில் நல்லடியார்களோட சேர்த்து யாருலான்னு சொல்லிட்டு அழகிய முறையில் அவங்க மண்டாடிக்கிட்டே நடப்பாங்க. கண்டினியூவாக கேட்பாங்க, துவாவதிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா மொழியும் அவங்கவுங்க மொழியில். அதிகமான மக்களை பார்த்தா ரஷ்யா பல நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஆப்பிரிக்கா பெரிய கண்டினெண்ட்டாக இருந்தாலும் கூட ஆப்பிரிக்காவுடைய மக்களை விட அதிகம் ரஷ்யன் மக்கள் தான் தெரியுது. அடுத்து இந்தோனேஷியா மக்கள். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடியது 20 கோடி மக்கள், 22 கோடி மக்களும் இந்தோனேஷியா மக்கள் அதிகம் இருக்குது. அல்லாஹ் அவர்களுடைய சேலையத்தை அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்யணும்னு சொல்லிட்டு நான் துவா செய்கிறேன். பார்க்கக்கூடிய சகோதரர்களும் எப்போதும் துவா செய்யுங்க. ஃபஸ்ட்டு அல்லாட்ட கோரிக்கை வைங்க. கோரிக்கை வைக்கிறது தான் அல்லாஹ் எதிர்பார்க்குறான். நம்ம மனிதர்கள்ட்ட கோரிக்கை வச்சோம்னாக்கா அந்த மனிதர்கள் கொடுப்பாங்க, எதிர்ப்பாங்க, ஏதாச்சும் தள்ளிவிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் நம்ம கேட்போமான்னு சொல்லிட்டு அல்லாஹ் எதிர்பார்க்கலாம். அல்லாஹ் தொடர் கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் ரஹமத்து செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான். நம்மளுக்கு அல்லாஹ் நல்ல வசதி வாய்ப்பு கொடுப்பான். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நல்ல அமல் செஞ்சு நல்லதியார்களாக வாழ்றதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான். என்னத்தான் தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். 70,000 தன்மை மனிதனுடைய தன்மையோட 70 லட்சமும் சொல்கிறாங்க. மார்க்கை படித்தவங்க, அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சு அவங்க கமாண்ட் எழுதுங்க. அல்லாஹ் அவ்வளவு இறக்கம் காட்டக்கூடியவன், நல்லா கிருபை செய்யக்கூடியவன். கேட்குற துவாவெல்லாம் அள்ளி கொடுப்பான், அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏண்டாக்கா உலகத்தை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா 79% உலகத்தில் கடல், 71 நினைக்கிறேன், 71% கடல், பாக்கி 29% தான் பூமி. அந்த பூமியில் ஒரு மலை, அதே போல் காடுகள்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா மலை, காடு, மனிதன், அதை 3ஆக பிரிச்சோம்னா கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் தான் வரும். அந்த 9 பாயிண்டில் தான் மனிதன் வாழ்கிற பூமி. அந்த பூமியை தான் வச்சுட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பாக்கி பாலைவனம் வெறும் காடுகளில் தான் இருக்குது. பாக்கி அதை 3ஆக பிரித்து அதில் 3ல் ஒரு பகுதி மனிதன் வாழ்கிறான், பாக்கி எல்லாமே கடல் தான். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் பெரிய பதவி கொடுப்பான், பெரிய இடம் கிடைக்கும் நம்மளுக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான். நீங்களும் துவாச்சிங்க. நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான். நான் அல்லாவுடைய அருளை தேடி நானும் வந்துட்டேன், அல்லாவுடைய இல்லத்துக்கு வந்துட்டேன். நம்ம ஊரில் நம்மளும் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேணும். நம்ம மறுமையை நம்புகிறோம். உலகத்திலேருந்து நம்ம ஜெயிச்சுட்டு போனோம்னா மறுமையில் நம்மளுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. பாரக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கும் பரக்கத் செய்வானா, எனக்கும் பரக்கத் செய்வானான்னு இந்த கோரிக்கை வச்சுக்கிறேன். எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இவன் பாட்டு ஏதோ ஒரு மொழியில் பேசிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதில் ஸ்பெஷல் கேமரா வச்சுருக்கேன், அடுத்து மைக் வச்சுருக்கேன், ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஆனால் அதை வச்சுக்கக்கூடாது போல இருக்குது. வச்சுருக்கவங்க உட்காருன்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம எடுக்கிறவங்கள இந்த இராணுவம் ஒன்றும் சொல்கிறதில்ல. ஆனால் இந்த இராணுவத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப பொறுமை, பெரிய பொறுமைன்னு தான் சொல்லுவேன். இந்த இராணுவம் வர்றவங்கள ஹாஜி அப்படிங்கிறாங்க. ஹாஜினாக்கா ஹஜ்ஜி செய்தவர்கள்னு அர்த்தம். தாபத்தில் வந்துட்டாலே ஹஜ்ஜி செஞ்சவங்கன்னு அர்த்தம்.
கூப்பிட்டு அமைதியாக போங்க, வெளியாகுங்க, அமைதியாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கே பெரிய பொறுமை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். அவங்களுக்கு நல்லா நீண்ட ஹயாத்தை கொடுத்து நல்ல ஈமானை கொடுத்து இந்த மாதிரி பணி செய்கிறதுக்கு எல்லாம் அவர்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக, நமக்கும் நல்லா கிருபை செய்வான்ட்டு நான் எல்லாட்ட கேட்டுக்கிறேன். பார்க்கக்கூடிய சகோதரர்களும் துவா செய்யுங்க. இது நம்மளுடைய சகோதரர்கள் பார்க்குறாங்கங்கிற கண்டினியூ எண்ணத்தில் தான் நான் இதை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போஸ்ட் பண்ணுறது இருக்கக்கூடிய சான்ஸு இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த வாய்ப்பு எல்லாம் எனக்கு கொடுத்தது பெரிய பாக்கியம். என்ன தவம் செய்தோன்னு தெரியல, என்ன நல்லது செஞ்சேன்னு தெரியல. நான் மோஸ்ட்லி நினைக்கிறது என்னுடைய தாய் தப்பனுடைய துவா தான் நான் நம்புவேன். அதில் அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு அளித்தான்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் எனக்காகவும் துவா செய்யுங்க. இந்த எளியவனுக்காக துவா செய்யுங்க. எல்லா இடத்துல நல்லடியார்களாக இருக்கணும், மனித இனத்திற்கு அன்பாக இருக்கணும், மனிதர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும், தீமையை தடுக்கணும், அந்த மாதிரி வாழக்கூடியவனாக என்னை வாழ வைப்பனாக. இந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரத்தில் கிளாக் டவரில் இந்த டைம் இப்போ 4:15 இன்ஷா அல்லாஹ் 4:15 டயத்தில் நான் எல்லாட்ட கேட்குறேன். அப்புறம் 4:15 பாரக்கல்லா அல்லா பரக்கச்சிவானாக வளமாக வாழ வைப்பானாக மீண்டும் தர்ஷன்